உலகில் உள்ள எல்லா மக்களும் எல்லா ஜீவராசிகளும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ மனதார கடவுளை வேண்டிக் கொள்கிறேன். நம்ம மகா சிவராத்திரி முடிஞ்சதும் மறுநாளோ அதுக்கு அடுத்த நாளோ அன்னதானம் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அன்றைக்கி நைட்டு விடிய விடிய சாப்பாடாக்கி செய்வாங்க. அது எதனாலன்றதை இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஆண்டுக்கு சில திருநாள் வர்றது ஒரு விதமான வழக்கம்தான். இப்போ முருகன் எடுத்துக்கிட்டால் வைகாசி விசாகம், கந்த சஷ்டி, தைப்பூசம், அம்பாளுக்கு அம்மனுக்கு நவராத்திரி, வரலட்சுமி விரதம், பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி, இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு விரதம் நம்ம ஒவ்வொரு விசேஷம் கொண்டாடுறோம். இப்படி குறிப்பிட்ட திருநாட்கள் மட்டும் கொண்டாடுறது வழக்கம். சிவனுக்கு முக்கிய விழானா இந்த சிவராத்திரி தான். இது ஏன் இதனோட உண்மையான பெயர் அப்படின்றது எதுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அன்னதான திருநாள். இதோட பெயர் உண்மையான பெயர் அன்னதான திருநாள் சொல்கிறாங்க. சிவராத்திரி அன்னைக்கு சாப்பிடாமல் இரவு ஃபுல்லாக தூங்காமல் விரதம் இருந்து பணக்காரனுக்கு தினமும் பால், நெய், பலகாரமும் கிடைக்கிது, உணவு பல வகையெல்லாம் கிடச்சிருது. ஆனால் உலகில் நிறைய பேர் பட்னியாக கிடக்குறாங்க. அந்த பட்னியாக கிடக்கும்போது தலை சுற்றி ஒரு மாதிரி நம்மளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, மனம் சிந்திக்கவே மறுக்குது. ஏழையோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சு அவர்களுக்கு உணவு கிடைக்க வழி செய்யணும் அப்படின்றதுக்காக விரதம் இருக்காங்க. விரதத்தை மேற்கொண்டு இதனால தான் சிவராத்திரிக்கு மறுநாள் கோவிலில் எல்லா கோயிலுமே அன்னதானம் செய்யப்படணும் அப்படின்றது ஒரு விதி. நம்ம ஊர் கிராமங்களில் சிவராத்திரி அன்னைக்கு இரவில் குலதெய்வ வழிபாடு நடத்துகிறாங்க. இதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிவராத்திரிக்கு மறுநாள் கண்டிப்பாக ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான். முதல் நாள் இரவே சமையலை முடிச்சுட்டு, அதாவது அந்த இரவே சமையலை முடிச்சுட்டு இரவில் சமைக்கிறனால தூக்கமும் வராது. சிவராத்திரி அன்னைக்கு தூங்கக்கூடாது அப்படின்ற நோக்கமும் நிறைவேறும். பட்னியாகவும் கிடக்க முடியாது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். உண்மையிலேயும் அப்படி விரதம் இருந்து வழிபடுறவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு நன்மை கிடைக்கிது. இல்லை ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு 9 மணிக்கே தூக்கம் வந்துடும், நான் இப்படி அப்போ சிவன் எனக்கு அருள் கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கும் ஞானிகள் விடை வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விரதம் இருந்தது உடலை நோக்கடிக்கலாம் மட்டும் நம்மளுக்கு கடவுள் அவரோட அருள் தரமாட்டார். அதுக்கு அவரோட சிவ தோத்திரங்களை படித்து வாயார மனசார படித்து அவரை நினச்சி வணங்கினோம்னா கண்டிப்பாக பட்னி விரதத்தை விட மனசால் அனுஷ்டிக்க விரதமே பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு மந்திரமும் தெரியாது, சிவனை பற்றி பாடலும் தெரியாது அப்படின்றவங்க எளிய வழி ஒரே மந்திரம் சிவ சிவ அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு சிவனருள் கண்டிப்பாக கிடைக்கும். சிவம்னாலே சுகம் அப்படின்ற பொருள் தர்றாங்க. கிராமங்களில் ஒருவர் இறந்துட்டாங்கன்னா ஜீவன் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிவன்றதுக்கு உயிர் அப்படின்ற இன்னொரு பொருள் இருக்குது. சிவன் ராத்திரின்றது சுகமான ராத்திரி. இரவு முழுக்க கண்ணு விழித்து சிவனுக்கு நடந்த அபிஷேகம், சிவதோத்திரங்களை கேட்டாலே நம்மளுக்கு அந்த இரவு ஃபுல்லாக சுகமாக கழியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னதான விழாவில் சிவராத்திரியில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழைங்களுக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வழக்கம் கொண்டு வராங்க. உணவு கொடுக்க முடியலாட்டி தாகத்துக்கும் தண்ணி கேட்டு வந்தவங்களுக்கு தண்ணியாவது கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே சிவராத்திரியில் இப்படி ஒரு நற்பலன்கள் இருக்குது அப்படின்றது, இந்த மாதிரியும் வழிபடுறாங்க அப்படின்றது தெரியும். நம்ம குலசாமி வழிபடுறது, அவங்க குலசாமி வழிபடுவோம். கண்டிப்பாக நம்மளுக்கு இதில் சிவன் கும்பிட்றதுனால இதில் இவ்வளோ ஒரு பலன் இருக்குன்றது தெரியாமல் போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சதை நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக எல்லோரும் குலசாமியை வழிபடுங்க. நன்றி.